நாய் பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நாய்கள் மேல என்ன அவ்வளோ லவ்வா? அப்படியே உங்களுக்கு லவ் இருந்தா ஆட்டு பண்ண மாதிரி நாய் பண்ண வச்சு வளங்க. ஒரு ஆளுக்கு 4 நாய் என்ன பண்ணுங்க? தத்தெடுத்து வளங்க. முன்னாடி எல்லாம் தெருவுக்கு 4 நாய் இருந்தது சரியா? இப்ப 40 நாய் இருக்கு. நீங்க எல்லாம் 4 செவுத்துக்குள்ள இருந்துகிட்டு வாய் சாப்பிடால விடாதீங்க. கார்ல போறீங்கல்ல, ஒரு வாரம் நடந்து ரோட்ல போய் பாருங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்கள வரைக்கும் ஒருத்தவங்களை விட்டு வைக்க மாட்டானுங்க. எங்க போனாலும் ஓட விட்டு கடிக்கிறானுங்க. வண்டி சுத்தமா ஓட்டவே முடியல. வனகண்டா மாப்பிள்ள நடுவுல பூந்துடுறானுங்க. அதனால எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது தெரியுமா? ரேபிஸ் நோய் நாயால மட்டும் வரல, நிறைய விதத்துல வருது. அது நான் ஒத்துக்கிறோம். இருந்தாலும் நாய்கள் இப்ப எவ்வளவு அதிகமா இருக்கு தெரியுமா? அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த மாதிரி சட்டத்தை இவங்க கொண்டு வந்துதான் ஆகணும். இந்த வருஷத்துல ஆரம்பிச்சதுல இது வரைக்கும் 3 லட்சம் பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்தியாவில். இதுல தமிழ்நாட்டுல மட்டும் 48,000 பேர், 20 பேர் இது வரைக்கும் செத்துருக்காங்க. இது யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா? சென்னையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாட்டுல அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. எவனாவது எதுக்காவது வந்து குரல் கொடுக்குறீங்களா? ஒரு நாய்க்கு பிரச்சனைன்னு இப்படி வந்து நிக்கிறீங்க தெருவுல. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அறிவு இருக்கா? நாய் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது, எல்லாருக்குமே பிடிக்கும். இப்ப அதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறதுனாலதான் இதுக்கு வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க சரிங்களா? இந்த சட்டத்தையும் அதுதான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டம் சரியா தவறான்னு நாயால பாதிக்கப்பட்ட குடும்பத்தை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. நீங்க எல்லாம் தேவையில்லாம இதை இஷ்யூ பண்ணாம அவங்கவுங்க வேலையை பாருங்க.